சந்தர்ப்பத்தில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எடுத்தோன்னே தேங்க் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது எடுத்தோன்னே தேங்க் பண்ணணுன்னா நான் வந்து சூர்யா பிரதாப்புக்கும் தம்பி டைரக்டர் பாலாஜிக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 மாதமோ 8 மாதமோ முன்னாடியே வந்து என்கிட்ட வந்து கதை சொன்னாங்க. கதை சொன்னோன்னே நான் சொன்னேன், இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இது நான் ஒரு பேசிகிட்டு இருக்கேன் சார், நான் வரேன் சார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் கழிச்சு தான் வந்தாங்க 2 பேரும். வந்து மறுபடியும் ஒரு தடவை லைன் சொல்கிறேன் சார், மறந்துருப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மறக்கல தம்பிங்களா, சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை அப்போ மழையாக இருந்தது, வாங்க ஒரு காரில் ஒரு ரவுண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு அவங்கள 2 பேரையும் உட்கார வச்சுட்டு பின்னாடி உட்கார வச்சு அவர் கதை மறுபடியும் கதை சொன்னாங்க. நான் சொல்ல ரிசீவ் பண்ணி திருப்பி நான் எனக்கு ஞாபகம் வந்தெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். சொல்லி முடிச்சோன்னு சொன்னேன், உடனே நான் இது நடிக்கிறேன்ப்பா, என்ன எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ தான் சொன்னாங்க ஜீன். ஓ வெரி குட், ஓகே பண்ணுறேன்ப்பா, பண்ணலாம்ப்பா அப்படி சொல்லி ஓகே பண்ணியாச்சு. அதுக்காக முதல்ல எடுத்தோன்னே அவங்க 2 பேருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 2வது தேங்க்ஸ் சொல்கிறது, இதை ஒத்துக்கிட்ட ஜீக்கு தான் நன்றி சொல்லணும். ஜீக்கும் நம்ம கௌசிக் சாருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு போல்டாக பண்ண ஒரு கொஞ்சம் இது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் நிறைஞ்ச ஒரு கதை. அது படமாக பார்க்குறதுக்கு முன்னாடி எழுதி அதை வந்து கதையாக சொல்லும் போது ரொம்ப ரிஸ்க்காக தெரியும். ஆனால் எனக்கு தெரியும் அது படம் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒத்துக்கிட்டு படமாக பண்ண இந்த ஜீக்கும் நம்ம கௌசிக் சாருக்கும் 2வது என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், கௌசிக் சார், ஜி எல்லாருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டு பாலாஜி பற்றி சொல்லி ஆகணும். என்னென்னா இது வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே எடுக்கணும். உள்ளே வந்து பார்த்தோன்னே நான் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போனோன்னே செட்டுன்னா பார்த்தா அப்படி ஒரு செட்டு, இது நிஜ கோர்ட் மாதிரியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கோர்ட் செட் பண்ண அந்த அம்மா ஆர்ட் டைரக்டர், இந்த பொண்ணு சின்ன பொண்ணு, இது பார்த்தோன்னே இவங்களாம் ஆர்ட் டைரக்டர் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவங்களுக்கு வந்து ஆர்ட் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நல்ல இது மாதிரி ஒரு பெரிய செட்டப் பண்ணோம், நல்ல அழகான செட்டப்பில் பண்ணோம். அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர் அவங்களுக்கும், மற்றபடி பாலாஜி, இந்த கோகுல் சொல்லி ஆகணும். என்னென்னா ஒரு கம்மி நாட்களில் எடுக்கப்பட்ட ஒரு சும்மா ஒரு 20 10 15 18 நாளில் 15 நாள்லேயே எடுத்தாங்க என்னுடைய போர்ஷனை. இது நான் வந்து டப் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது. நான் எடுக்கும்போது நான் நடிச்சுட்டு வந்துட்டேன், பட்டுன்னு எடுத்தாங்க, போய் நடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து நான் பிஏ தமிழ் லிட்ரேச்சரு, இந்த சட்டம் இந்த கோர்ட்டு அதுக்குள்ளே போனோன்னா தமிழ் பேசணும், நிறைய அழுத்தமான வார்த்தைகள், தமிழ் வார்த்தைகள், பழைய தமிழ் வார்த்தைகள், நிறைய புது தமிழ் வார்த்தைகளை வச்சு எழுதியிருக்காங்க வசனங்கள். அந்த வசனத்தை பேசி நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி எனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சதுக்காக நான் மறுபடியும் சூர்யா பிரதாப் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதை வந்து அவ்வளோ குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ அழகாக என்னையும் அழகாக காமிச்சிருக்காரு அவர், கோகுல் என்னையெல்லாம் அழகாக காமிச்சிருக்காரு. படம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ அழகாக லைட் பண்ணியிருக்கானே, இவ்வளோ அழகாக லைட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப சூப்பர் தம்பி, சூப்பர், மறக்கவே முடியாது. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி சும்மா சாம்பிளுக்கு ஒரு மியூசிக் போட்டு காமிச்சிருந்தாங்க, எக்ஸலண்ட். அப்பா இதே வாங்கிடுங்கப்பா, இது மாதிரி வாங்கிடுங்கப்பா, நான் வாங்கிட்டு தான் சார் இருக்குன்னு சொன்னாங்க. அது மாதிரி இப்போ என் கூட நடித்த அந்த நர்மதா, இன்னும் என்ன அமிர்தா, அது வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், உங்களுக்குலாம் அந்த தெரியும்னு நினைக்கிறேன். அவர் 90ஸ்ல பானு பிரகாஷ், அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர். அவர் வந்து நம்ம தலைவாசல் படத்தில் நடிச்சுக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா பேர் சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த பொண்ணு வந்து இன்னும் பெரிய உயரத்தை அடையணும். அழகான முகம், இப்படி ஒரு வக்கீல், அழகான வக்கீலை நான் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்த்ததில்லடா அப்படின்னு சொன்னேன். கோர்ட்டுக்குள்ளே போனால் வக்கீலுக்கெல்லாம் கரடுமுரடாக இருப்பாங்க, பெண் வக்கீல்னா கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. ஆனால் இங்கே இந்த பொண்ணு பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சூரியகாந்தி பூ மாதிரி வந்து நிற்குது. யார் அப்பா அப்படின்னு பார்த்தா பானு பிரகாஷ். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். அவங்க அப்பா கிட்ட நான் அப்புறம் பேசினேன், தைரியமாக இருங்க, பொண்ணு ஷூட்டிங் போய் பயப்படாதீங்களா சொல்லிட்டு இருந்தேன். அது மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க, அழகாக நடிச்சிருக்காங்க. இதை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மறுபடியும் ஜி5க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எல்லோரும் கண்டிப்பாக அவசியம் ஜியில் ஜூலை 18ஆம் தேதியிலேருந்து சட்டமும் நீதியும் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் பாருங்கள். இது மிகப்பெரிய வெற்றி சீரியஸாக வரும். ஏன்னா நான் படம் பார்த்துட்டேன், நானும் அட் ப்ரெசென்ட்டில் என்ன போயிட்டுருக்கா எல்லாத்தையும் பார்த்துவேன், அதனால் பார்த்துட்ருக்கேன். அதனால் எனக்கு
தெரியும் இது வந்து மிகப்பெரிய கோல் அடிக்கும், பெரிய ரீச் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியுது. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே உங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியாவில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். அண்ட் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம் Z5ல. ஜானராக பார்த்தீங்கன்னா த்ரில்லர்ஸ், இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ராமா, பியூர் ட்ராமா, ஃபேமிலி, காமெடி, இந்த மாதிரி வந்து நிறைய ஜானர்ஸ் பண்ணியிருக்கோம். பண்ணாத ஒரு ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் ரூம் ட்ராமா. ஒரு லீகல் ஆஸ்பெக்டை வச்சு ஒரு ட்ராமா இது வரைக்கும் பண்ணலை அப்படின்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்தது வந்து திரு பாலாஜி அவர்களும் திரு சூரிய பிரதாப் அவர்களும். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தான் இந்த சட்டமும் நீதியும். இன்றைக்கி அதோட ரிலீஸ் கிட்ட வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப யதார்த்தமாக எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ். பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும். சரவணன் சார் பின்னிருக்கீங்க. ஒரு ஒரு அண்டர்டாக் நோட்ரியாக வந்து ஒரு கேஸை எடுத்து அதை வின் பண்ணுற அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த எமோஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நிஜமாகவே இந்த ஷோவை வந்து நீங்கள் மெஜாரிட்டியாக தாங்கியிருக்கீங்க. கூட நம்ரதா அவங்க வந்து உங்கள் கூட வந்து இதை நம்ம ஒரு ஆடியன்ஸாக ஒரு 2 பேரோட தான் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அகெயின் நம்ரதா, நீங்கள் அந்த ஒரு சின்ன ஒரு ட்ரை ஹியூமர், ஒரு சர்க்காசம் அதோடு சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபயர் பிராண்ட் லாயராக ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இதில் நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் டெக்னீஷியன்ஸாக சொல்லும் போது பெரிய பில்லர்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த மெயின் டெக்னீஷியன்ஸ், டைரக்டர் பாலாஜி, டிஓபி கோகுல். இன்ஃபேக்ட் அவருக்கும் எனக்கும் சின்ன சண்டை வந்தது, கோகுலுக்கும் எனக்கும். என்னென்னா, நீங்கள் எதுக்கு டிஐ பண்ணுறீங்க, ஃபுட்டேஜை வந்து டிஐ பண்ண மாதிரி இருக்குது அப்படின்லாம் நான் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ பிரமாதமாக எடுத்திருந்தார். அண்ட் பாலாஜியோட அந்த ஆர்டிஸ்ட்கிட்ட வாங்குகிற அந்த பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், எல்லாமே இட் வாஸ் ரியலி ரியலி ஃபென்டாஸ்டிக். அண்ட் இவங்க முடித்ததுக்கப்புறம் அடுத்த களமில் இறங்கின எடிட்டரும் மியூசிக் டைரக்டரும் அதை வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் த மியூசிக் டைரக்டர் அண்ட் எடிட்டர் ஆல்சோ டு கம் அண்ட் ஜாயின் அஸ். ப்ளீஸ் 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 வாங்க. ஸோ சார் தான் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஹீ இஸ் தி எடிட்டர். இது வந்து ரொம்ப யதார்த்தம்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த வே இந்த மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஃபில்மைஸ்டாக இல்லாமல் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு வெப் சீரிஸாக இருக்கும். அதுக்கு காரணம் ஃப்ரேமிங், லைட்டிங், எடிட்டிங் அண்ட் அஃப்கோர்ஸ் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். அண்ட் அஃப்கோர்ஸ் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, காஸ்டியூம் டிசைனர்லேருந்து எல்லாருமே அந்த நேச்சுராலிட்டி மெயின்டைன் பண்ணதுனால இன்றைக்கி நம்மளோட இந்த சட்டமும் நீதியும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக் ட்ராமா, கோர்ட் ரூம் ட்ராமாவாக நம்மளுக்கு வந்திருக்கு. எங்களோட இந்த பயணத்தில் இருக்கிற இந்த ஹிட் வெப் சீரிஸோட இதுவும் அடுத்த ஒரு ஹிட் வெப் சீரிஸாக வரும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த ப்ரொடியூசர் மிஸ்டர் பிரபா அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு ரிலீஸில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் வாட்ச் சட்டமும் நீதியும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். சட்டம் நீதி இது நடந்ததுக்கு முக்கியமான ரீசன் மிஸ்டர் சூரிய பிரதாப். அவரால் தான் எனக்கு இந்த சட்டம் நீதிங்கிற சான்ஸே கிடச்சிது. ஐ தேங்க் கௌஷிக் சார். ஸோ இதை இனிஷியேட் பண்ணி கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணி ரொம்ப கைடும் பண்ணார். அண்ட் தென் ப்ரொடியூசர் பிரபா, அவரோட சப்போர்ட்டும் பயங்கரம் இருந்ததுனால தான். தேங்க்யூ சரவணன் சார், என்னோடய ஃபஸ்ட் ஹீரோ நமிர்தா. தேங்க்யூ ஸோ மச். அவங்க ரொம்ப ஷார்ட் டைமில் எடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இது. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப படுத்திட்டோம் இருந்தாலும். ஸோ ஐ தேங்க் மை டெக்னீஷியன் கோகுல், டிஓபி, ஆர்ட் டைரக்டர் பாவனா, மரியா மேம் காஸ்டியூம்க்கு, மியூசிக் டைரக்டர் விபின், ரொம்ப வருஷம் பழக்கம், எடிட்டர் ராம். ஐ தேங்க்
தேங்க்யூ எவ்ரி ஒன். இது சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நல்லது, நன்றி. தேங்க்யூ ரமேஷ். அண்ட் இதுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிடச்சது வந்து ஒரு பெரிய ஒரு லக்கியான ஒரு விஷயமா இருந்தது இந்த இயருக்கு எனக்கு. ஸோ அதுக்கு வந்து ரைட்டரான சூரிய பிரதாப், டைரக்டர் அண்ட் கௌஷிக் சார் அண்ட் ப்ரொடியூசர் பிரபா, எல்லாருமே இப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக இதுக்கு ஒர்க் பண்ணது வந்து ரொம்பவே எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கும் தெரியாது. அந்த 10 நாள் நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோன்னு எங்களுக்கு சத்தியமாக இப்போ நான் யோசிச்சேன்னா 10 நாளில் பண்ண முடியுமான்றது இந்த கேள்வி எனக்கு இப்போ வரும். ஆனால் நாங்கள் எப்படி பண்ணோன்னு எங்களுக்கு தெரில. அதுக்கு மெயினான சப்போர்ட்டிவ் வந்து ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா மேஜராக 2 பேர் தான் எங்களோட மெயின் ஆர்டிஸ்ட்டு. அவங்க 2 பேருக்குமே ஷார்ட் இவருக்கு பிரேக்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே எல்லா நேரமும் உட்காந்துட்டு வெயிட் பண்ணி, சார் ஒரு நிமிஷம் இன்சர்ட்டை எடுத்துக்கிறேன் வாங்க, எதுக்குமே யாருமே வந்து முகம் சுளிக்காமல் எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சரி, காஸ்டியூமு, என்னோடய அசோசியேட்ஸு, டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், எல்லாருக்குமே வந்து ஒரு பேஷனேட்டான ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் மை டீம் பாலாஜி அவருக்கும். அண்ட் ஒரு சின்ன ஸ்பெஷல் தேங்க்ஸ் இருக்குது என்னோடய குரு லாரன்ஸ் கிஷோர். ஸோ அவர், அப்புறம் என்னோடய பிரதர் ஹரி அண்ட் ஜிஜேந்திரன், அவரும் ஒரு எடிட்டர் தான். ஸோ அவங்களால தான் நான் இங்கே நிற்கிறேன். அண்டு சரவணன் சார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப நிறையா பார்த்துருக்கேன், நிறையா படம் பார்த்துருக்கேன். அவளை சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அண்டு நான் எடிட் பண்ணும்போது சரவணன் சாரை வேறு மாதிரி பார்த்தேன், டிவியில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தார். ஸோ அது நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அண்ட் நிறையா புதுசாக இருந்தது. இந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ டு எவ்ரி ஒன் அண்ட் ப்ளீஸ் வாட்ச் ZEE5. என் பேர் விபின் பாஸ்கர். ஃபர்ஸ்ட் தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை டீச்சர் குரு ஜேம்ஸ் வசந்தன் சார். நான் ஜேம்ஸ் வசந்தன் சாரோட அசிஸ்டண்ட்டு. பாலாஜி, இந்த டைரக்டரோட இந்த ப்ராஜெக்டோட டைரக்டர் பாலாஜி வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஹீ இஸ் மை ஸ்கூல்மேட். திருச்சியில் எங்கள் வீட்டு பக்கத்து வீடு பையன். ஸோ நாங்கள் வந்து நிறையா கதை பேசியிருக்கோம், நிறையா சுற்றிருக்கோம். அப்போது ஒரு நாள் இந்த மாதிரி நைட்டு ஃபோன் பண்ணார் எனக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம்டா, ரெடி ஆகிக்கோ, இதெல்லாம் லைன்லாம் சொல்லிவிட்டு எனக்கு பண்ணுறோம் அப்படி ஐடியா சொன்னார். நாங்கள் 2 பேரும் வி ஆர் வெரி எக்ஸைட்டட். சரி சூப்பர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்போலேருந்து ஒரு 2-3 மந்த்ஸாக நிறையா ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணி அப்போ சாங்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்லாம் பேசி நிறையா பிளான் பண்ணிகிட்ருக்கோம், பண்ணி வச்சுருக்கோம். எபிசோட்ஸ்லாம் வந்திருக்கு. அப்புறம் சரவணன் சார், பத்தியூரன்லேருந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சரவணன் சாரை. சரவணன் சாருக்கு மியூசிக் பண்ணுறது வந்து இப்போ பெரிய ஒரு பிளெஸிங்காக பார்க்குறேன் நான். ஏன்னா அவர் ஷார்ட்டில் வரும்போது நம்ம இங்கே பயங்கரமாக பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். Hi to everyone. First of all, thanks to Balaji for this opportunity. Actually, நானும் பாலாஜி அண்ட் கோகுல் வந்து அசிஸ்டன்ஸ் அசோசியேட்ஸாக இருக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ தட் says a lot. And then thanks to Surya Pratap sir for the writing and in the project உருவாக்குனதுக்கு. Then thanks to the producer and Maria ma'am for the costume because we worked together. And Namrata and Saranan sir. So thanks to everyone. இந்த டைம் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். டு த டைரக்டர் பாலாஜி அண்ட் கேமராமேன் கோகுல் அண்ட் ஆர்ட் டைரக்டர் பாவ்னா, பிகாஸ் ஐ நோ பாவ்னா ஃபார் அ pretty long time. And coming to costumes, it was lovely to work with Saravan sir and Namrata and Arul Jodi sir and other artists. உண்மையிலே கேமராமேன் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த ஷூட் டேஸ் எப்படி போச்சுன்னு தெரில. We worked like a family. It was fun. So, and thank you to the editor and the music director. And first I would like to thank to Mr. Prabha, producer, and Mr. Kaushik of the Zee. So, thank you for this wonderful opportunity. Kandipa Satam Nidhim Parunga, July 18th for the premieres and for the show. Thank you so much. Hi. நான் சட்டமும் நீதியும்ல அருணாங்கிற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன மாதிரி ஷி இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கேர்ள். ஒரு இப்போ தான் காலேஜ் முடித்த ஒரு ஃப்ரெஷ் 23-year-old லா கிராஜுவேட்டாக
என்ன ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணுவாங்க அண்ட் அவங்க என்னெல்லாம் கற்றுக்குறாங்கங்கிற பற்றி தான் அண்ட் ஹவு ஷீ லேர்ன்ஸ் an important part of our journey அவங்களோட ஃபர்ஸ்ட் மென்டர் which is played by Saravanan sir and so கண்டிப்பாக அதை பாருங்கள் and we have a lot of people to thank. First of all, thank you to Z5, thank you Kaushik sir, thank you to our producers Prabha sir and Divya ma'am, thank you Balaji sir, thank you so much. அந்த டைமில் அவ்வளோ ஸ்பீடாக at the same time not compromising as much as they can was important. Other Balaji sir really pulled it off along with cinematographer Gokul sir and our second unit DOP. Thank you to Suri sir. அவர் இன்னைக்கு இங்கே இல்லை, ஆனால் அவர் தான் முதல்ல சொன்னார் இந்த மாதிரி நான் அருணா எழுதுனப்போ சில ஃபேஸஸ் மைண்டுக்கு வந்தாங்க, அதில் நீங்களும் ஒருத்தங்கன்னு. Thank you Suri sir, it meant a lot and the comfort you gave all of us was important, especially during that time, so thank you. Thank you Saravanan sir, thank you so much. It was ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு Saravanan sir-ஓட பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஒரு நாள் லைக் நான் கொஞ்சம் பயந்து இருந்தேன் ஃபஸ்ட் or செகண்ட் டே ஆஃப் ஷூட் அண்ட் he said லைக் தைரியமாக இரு, எப்போவுமே தைரியமாக இரு அண்ட் it was very comforting to hear that அப்போ from him. அது அவர் சொல்லவே தேவையில்லை, பட் இட் வாஸ் நைஸ் ஆஃப் ஹிம் டு திங்க் ஆஃப் மீ அண்ட் டாக் லைக் தட். ஸோ ஜென்ரலாகவே 10 நாளும் சாரோட காம்பினேஷன் இருந்தது அண்ட் இட் வாஸ் ஈஸி டு ஒர்க் வித் ஹிம், எஃபர்ட்லெஸ்ஸாக போச்சு. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ டு த டைரக்ஷன் டீம், எல்லோரும் அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரமேஷ் சார் தேங்க்யூ, டியூரிங் டப்பிங் ஹி வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ். The direction team, Vikram and Bharati and everyone else that I'm forgetting to mention. Thank you Maria ma'am, thank you so much. The costume designer, the art director Bhavna ma'am, and music is very nice, we got to hear it. So Vibin sir, thank you, and to the editor Ram sir, thank you so much. I'm very grateful to have been a part of Sattamum Neediyum. எல்லாரும் கண்டிப்பாக July 18th Z5ல Sattamum Neediyum பாருங்கள். Thank you so much.